ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒருவருக்கு தீய விஷயங்கள் செய்வதற்கு முன்பு அதிகமாக யோசிக்க வேண்டும். அந்த தீய விஷயங்கள் நம் மீது வந்தால் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்று. இது தீய விஷயங்களோ இல்லை பொறாமைகளோ இல்லை ஏதோ ஒன்று மற்றவர்களுக்கு நினைக்கிறீர்கள், ஆனால் அந்த விஷயம் நமக்கு வேறொருவர் செய்தால் எப்படி வலிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு அப்படியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு இங்கு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் இந்த சாய் இப்பொழுது வந்த காரணம் மிக மிக முக்கியமானது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் தீய விஷயத்தை செய்கிறான் என்று நான் நன்றாகவே அறிந்தேன். கொஞ்ச நாளாக உன்னுடைய முயற்சியில் உன்னுடைய முன்னேற்றத்தில் தடைகள் இருந்து கொண்டே இருந்தது. நீயும் என்னிடம் வந்து கேட்டாய், நன்றாகத்தானே இருந்தேன், ஏன் திடீரென்று இந்த மாதிரியான முயற்சிகளில் தடைகள் வருகிறது, என்ன காரணம், ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் சாயி, எத்தனையோ நபர்களுக்கு வாழ்க்கையை போடுகிறீர்கள், எனக்கு வாழ்க்கையை பிச்சையாக போடுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று. தங்கமே, முதலில் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னுடைய கண்ணீரை எப்பொழுதும் சிந்தவே விடாது. ஏன் தெரியுமா? உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளுக்கு, நல்லவர்களுக்கு எல்லாமே புனிதமானதுதான். இங்கு நிறைய பேர் மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவன் வாழ முடியாது. இப்பொழுது ஒரு நபர் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்கிறான் என்று சொன்னேன். அது என்னென்ன விஷயம் என்பதையும் நான் உனக்கு சொல்வேன், சொல்லாமல் எல்லாம் இருக்க மாட்டேன். ஆனால் அவன் எதற்காக செய்கிறான் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கெட்டு போய் நிற்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உன்னுடைய அப்பாவாகிய நான், இந்த சாயாகிய நான் உலகத்தையே உருவாக்கி உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஈ, எறும்பு, மனிதர்கள், புழு, இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேளையும் உணவுகளை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது நடத்தி கொண்டு இருக்கும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அல்லவா? நிறைய பேர் நினைக்கிறார்கள் இங்கு தெய்வத்திற்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்யலாம் என்று. தெய்வத்திற்கு தெரியாமல் இங்கு ஒரு விஷயங்களும் செய்ய முடியாது. தெய்வங்களாகிய நாங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம். இதுவே நீ வேறு யாருக்காவது ஒரு தீய விஷயத்தை செய்தால் உன்னை கண்டிக்கிறேனா? நல்லது செய்தால் அதை உன்னுடைய கணக்கில் எழுதி வைத்து சேர்த்து உனக்கு நல்லது தருகிறேனா? அதே போலத்தான் உனக்கு ஒருவன் உன் கூடவே இருந்து கொண்டு தீய விஷயத்தை செய்யலாம் என்று நினைத்து அதற்கான காரியத்திற்கெல்லாம் போய்கொண்டு இருந்தான். போய்கொண்டு யோசித்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எல்லா ஏற்பாடையும் செய்துவிட்டான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக. ஆனால் போகும் இடத்தில் அவனுக்கே அந்த வினை வந்துவிட்டது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. இந்த ஒரு விஷயத்தை யார் ஒருவர் தவறான விஷயத்தை செய்கிறாரோ அவர் தெரிந்து கொண்டார், அடுத்த நிமிஷம் தவறான ஒரு விஷயத்திற்கு செய்ய மாட்டார். செய்வினை, பில்லி, சூனியம், இன்று ஏவல், இந்த மாதிரியான விஷயத்தை யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். தவறான பாதையில் ஏன் பயணிக்க வேண்டும்? தெய்வத்தை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுமே தெய்வத்துடைய பிள்ளைகள், தெய்வ குழந்தைகள் தான். இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்பொழுதுமே கிட்ட வராது. ஒரு நபர் ஒருவனுக்கு அவன் முன்னேறக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு தீய விஷயத்தை செய்கிறான் என்று வைத்துக்கொள். அவனை சுற்றி தெய்வ வலைகள் இருக்கிறது. இப்போ முக்கியமாக நீ இருக்கிறாய், உனக்கு ஒருவன் தீய வினையை செய்கிறான் என்றால் உன்னை சுற்றி என்ன இருக்கிறது? மந்திரங்களால் ஒரு வலையை சுற்றி கொண்டு இருக்கிறது. தெய்வங்கள் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு தப்பான காரியம் உனக்கு செய்யும் பொழுது அது உன் பக்கம் வராது, அப்படியே திரும்பிவிடும், அப்படியே அவனுக்கே எதே போய்விடும். நீ அடிபட வேண்டும் என்று செய்கிறானோ, இல்லை உன் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர வேண்டும் என்று செய்கிறானோ, உன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வர வேண்டும் என்று செய்கிறானோ, அது அப்படியே அவன் பக்கம் திரும்பிவிடும். ஒரு தவறான ஒரு விஷயம், செய்வினை, பில்லி, சூனியம், இந்த மாதிரியான தீய விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த விஷயத்தை எல்லாம் ஒருவன் செய்கிறான் என்றால்
அவன் எப்பொழுதுமே தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எப்பொழுது ஒருவன் அந்த மாதிரியான இடத்திற்குள் போகிறானோ, ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவன் என்னத்தான் தெய்வத்தை கோடான கோடியை கொட்டி கொடுத்தாலும் நிச்சயமாக அவனிடம் தெய்வம் இருக்காது. நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும், அவன் போன ஜென்மத்தில் செய்திருக்கும் நல்ல கர்ம வினைகள் இருக்கும் வரைக்கும் அவன் நன்றாக இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த பிறவியில் அவன் என்ன செய்தான், தவறான விஷயம் செய்தான் என்றால், ஒன்று அவன் ரோட்டில் நிற்பான், இல்லை என்றால் அவன் பட்டினியாக இருப்பான், இல்லை அவனுக்கு வேறொரு நபர் செய்து அவனுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். நித்தம் நித்தம் நரகத்தில் தான் வாழ வைப்பேன். பூமியில் இருப்பான், ஆனால் அவனுக்கு பூமியில் கிடைக்கும் ஒரு சொர்க்க வாழ்க்கை கூட அவனுக்கு கிடைக்காமல் நரகத்தை மட்டுமே கிடைக்க வைப்பேன். ஒரு கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுது அந்த கோவிலுக்கு காலடி எடுத்து வைக்கிறீர்களோ, உங்களுக்கு நல்ல விதமான ஆற்றல் வர ஆரம்பித்துவிடும். எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்கும். ஆனால் எப்பொழுது நீங்கள் கெட்ட விஷயத்திற்குள் ஒரு இடத்தில் காலடி எடுத்து வைக்கிறீர்களோ, அந்த நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நீ என்பது கிடையாது, யார் என்பதும் கிடையாது. அவன் வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம். தவறான ஒரு பாதைக்குள் போக வேண்டாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் தவறான ஒரு பாதைக்குள் போகிறான் என்று சொன்னேன் அல்லவா? அவன் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில், அவனுக்கு உயிருக்கே மிகப்பெரிய ஒரு கண்டம் வரப்போகிறது. அப்பொழுது உனக்கு தெரியும் அவன் யார் என்பது. உன் பக்கத்திலேயே இருப்பானா, நீ என்னென்ன செய்கிறாய் என்று தெரிந்து கொள்வானா. ஆனால் அவன் தேவையே இல்லாத விஷயத்தை செய்வானா. ஆனால் அவன் நன்றாக இருப்பானா? கிடையாது. தவறான விஷயத்தை செய்பவன் என்றுமே பூமியில் இருந்தாலும் அவன் நரகத்தை மட்டும்தான் அனுபவிப்பான். தங்கமான பிள்ளையே, சாதாரணமாக போன பிறவியில் நீ செய்த சிறு சிறு கர்ம வினைகள் உன்னை இப்பொழுது நரகத்தில் இருப்பது போலத்தான் ஆட்டுகிறது. குடும்பத்தோடு இருக்கிறாய், ஆனால் மன உளைச்சலில் இருக்கிறாய். குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் வாழ்கிறாய். தங்கமான பிள்ளையை, உனக்கே இந்த நிலைமை என்றால், ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு எந்த மாதிரியான நரக வேதனை இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையானது தப்பித்தது. உன் வாழ்க்கையானது அழகாக மாறியது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விஷயத்திலும் நான் இருப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது. ஆரம்ப காலகட்டம் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டாய். ஆனால் இதற்கு மேல் அந்த கஷ்டம் வராது. இன்றோடு உன் கஷ்டம் முடிந்து உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வரப்போகிறது. எந்த இடத்தில் உனக்கு ஏற்றமில்லை என்று நினைத்தாயோ, அந்த இடத்தில் உனக்கு ஏற்றங்கள் கிடைத்து பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் வாழப்போகிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வேண்டுமானால் சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம் லாபம் எல்லாமே கிடைக்கும். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அமோகமான எதிர்காலம் இருக்கும் பொழுது யாராவது கவலைப்படுவார்களா? இதெல்லாம் சிறு சிறு கஷ்டங்களே. ஆனால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலத்தை பார்ப்பாய். அந்த எதிர்காலமானது தொடர ஆரம்பிக்கும். உனக்கு பிடித்ததும் எல்லாமே, உனக்கு சகலமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த சாயாகிய நான் உனக்கு கூடவே இருந்து அருள் புரிவேன். சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.